கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள்புரம் இலங்கை அகதிகள் முகாமில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கால்வன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கால்வன், முழு விவரங்கள் என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி பகுதியில் உள்ள தென்தாமரைக்குளம், கருவாட்டூர் ஊராட்சி பகுதியில் ஒற்றையால் விலை, மேலும் பெருமாள்புரத்தில் உள்ள அகதிகள் முகாம் ஆகிய பகுதிகளில் மழை வெள்ளமானது வீடுகளுக்குள்ளும் சாலைகளிலும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் இந்த அகதிகள் முகாமில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்த நீரை அங்குள்ள பெண்கள் அந்த அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் தென்தாமரம் பகுதியில் உள்ள இந்த வீடுகளிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. மேலும் சாலைகளிலும் வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடி வருகின்றது. இந்த வெள்ளம் ரோட்டிலிருந்து ஆற்றுக்குள் வெட்டி விடுவதற்காக தற்போது ஜேசிபி இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஜேசிபி இயந்திரங்களால் இந்த பாலங்களின் கரைகள் உடைக்கப்பட்டு அந்த தண்ணீரை ஆற்றில் விடுவதற்காக தற்போது முயற்சி எடுத்து வருகின்றனர். தென்தாமரம் பேராட்சியிலும் இது போன்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இங்கும் ஜேசிபி கொண்டு இந்த பாலங்களை உடைக்கும் பணிகள் நடைபெற்றது. மேலும் அந்த மழை நீரானது வடிந்து செல்வதற்கு வசதியாக ஆங்காங்கே அந்த வடிகால்கள், ஓடைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன ஜேசிபி இயந்திரங்கள் மூலம். தற்போது இந்த பணிகள் எல்லாம் மூழ்கி நடைபெற்று வருகின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.